கோவை கிணத்துக்கடவு உட்பட்ட வெள்ளலூர் குப்பை கிடங்கை நிரந்தரமாக அகற்றக் கோரி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வெள்ளலூர் பேருந்து நிலையத்தின் அருகில் நடைபெற்றது. இதனை கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் விக்னேஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கலந்து கொண்டு போராட்டம். கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தமிழக வெற்றிக் கழகம். அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் பொறுப்பேற்று இப்போ வரைக்கும் ஒரு 25 நாள் ஆகுது. பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கோம். இது வரைக்கும் குப்பை கிடங்குகளும் சரி, வெள்ளூர் பேருந்துகளும் சரி, ஆலியா செட்டில்மெண்ட் பகுதியில் வாழ்கிற மக்களுக்கும் சரி, வால்பாறையில் சுருக்கு உணர்தல் மசோதாக்கும் சரி நிறைய போராட்டங்கள் எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையுமே தளபதியோட நாலேஜ் கொண்டு போயிட்டு இருந்தோம். அப்போ இந்த வெள்ளூர் குப்பை கிடங்கு கொண்டு போகும்போது தளபதிக்கு அது தெரிஞ்சிருக்கு. அதனால் அதை பற்றி என்னென்னு சொல்லி எங்களை டீட்டெயில் கேட்டாலும் அந்த டீட்டெயிலாக எடுத்து இந்த மாதிரி இவ்வளோ பேர் பாதிக்கிறாங்கன்னா குறிப்பாக கிணத்துக்கடவு தொகுதியில் மட்டும் குப்பை கிடங்கு இருக்கிறது சரௌண்டிங் 20 கிலோமீட்டருக்கு அந்த சுழல் வருது. அதனால பொதுமக்களோட உடல்நிலையும் மோசமாகுது, மனநிலையும் பாதிக்குது. இங்கே இடம் வாங்குறதுக்கு சில பேர் கஷ்டப்படுறாங்க. ஆசையாக வீடு கட்டுறது கூட இப்போ அகதியாக வாழ்கிற மாதிரி மனநிலை இருக்குது. இதுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அவங்க உடனே என்ன சொன்னாருன்னா எங்களோட பொதுச் செயலாளர் மூலமாக உடனடியாக அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு பண்ண சொல்லுங்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க சொல்லுங்கள். அதனால தீர்வு வர்றதுக்கான முழு முயற்சி எடுக்க சொல்லுங்கள். இல்லாத பட்சத்தில் நான் அங்கே வரும்போது நிச்சயமாக அந்த மக்களுக்காக ஒரு குரல் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தளபதி எங்கள்கிட்ட சொல்லியிருந்தார். அதுவும் அவரோட அறிவுறுத்தலின் பேரிலும் எங்கள் பொதுச் செயலாளர்களின் ஆலோசனைப்படியும் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு விமானமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை எதிர்பார்த்தோம். நாங்கள் ஒரு 300-400 பேர் வருவோம்னு நினச்சோம். ஆனால் கிட்டத்தட்ட இங்கே பொதுமக்களோட ஆதரவோட 2000க்கும் மேற்பட்ட இன்றைக்கி கலந்துருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. இதை சாதாரணமாக கடந்து போக மாட்டோம். இன்னையோட முடிஞ்சிச்சு நம்ம எல்லாம் வீட்டுக்கு போவோம், அவ்வளோதான் வெள்ளம் முடிஞ்சிச்சுங்க அப்படி இல்லை. இதுக்கு அடுத்தடுத்த முயற்சிகளை நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கோம். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தோட சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு என்னென்ன சாத்தியக்கூறு இருக்கோ அதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறத தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தெற்கு மாவட்டம் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். தளபதி அவர் கோயம்புத்தூருக்கு வர கண்டிப்பாக இருக்குது. தளபதி கோயம்புத்தூருக்கு மட்டும் இல்லை 234 தொகுதிக்கு வர போகிறாங்க. அந்த டைமில் ஏதாச்சும் மக்கள் சந்திக்கிற மாதிரி சந்திக்கிறதுக்கு தான் 234 தொகுதிக்கும் வராது. இந்த மக்கள் வெள்ளூர் மக்களை தனிப்பட்ட வெள்ளூர் பிரச்சனைகளை அவர் காதில் கொண்டு போகும். அதுக்கப்புறம் அவர் முடிவு எடுப்பார். அது கண்டிப்பாக வெள்ளூர் மக்களை தளபதி போவார். தெற்கு மாவட்டத்தில் உறுப்பினர் சேர்க்கை எந்த அளவுக்கு ரொம்ப தீவிரம் நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே எங்களோட ஒன்றில் இங்கே இருக்கு நிற்கிறது கிணத்துக்கடவு தொகுதி. கிணத்துக்கடவு தொகுதியில் மட்டும் 18,000 பேர் தன்னார்வமாக உறுப்பினராக சேர்ந்துருக்கிறாங்க. அந்த டேட்டாவோட எங்கிட்ட இருக்குது. உறுப்பினர்னால் சாதாரணமாக போய் பேப்பர் எழுதி உங்கள் பேர் என்ன, ஃபோன் நம்பர் என்னெல்லாம் வாங்க முடியாது. ஒருத்தர் ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும்தான் அவங்க தமிழக வெற்றிக் கழகத்தோட உறுப்பினராகவே இருக்க முடியும். நான் ஒரு மாவட்ட செயலாளர், எனக்கே ஓட்டர் ஐடியில் பிரச்சனை இருந்தாலும் நான் உறுப்பினர் ஆகவே முடியாது. நீங்கள் இது சார், நீங்கள் ஒரு வாக்காளர்னால் 18 வயசு மேலான வாக்காளர் இல்லை, வாக்காளர் அட்டை இருந்து உங்களுக்கு ஓட்டு இருந்தால் தான் நீங்கள் கட்சிக்கு உறுப்பினராகும். பல பேர் இப்போ 18 வயசுக்கு மேலே நிறைய பேர் ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த ரேஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா அவங்களோட ஆர்வம் தளபதியோட கட்சியில் ஒரு உறுப்பினர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாக்காளர் அட்டைக்கு நிறைய பேர் விண்ணப்பிச்சுட்டு இருக்காங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள வெள்ளலூர் குரல் செய்தியுடன் இணைந்திருங்கள்.